ஸோ இப்போ அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடிமேடாக இருக்குது. எப்படி எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆச்சோ, திமுகவிலேருந்து அவரை வெளியேற்றினோன்னா நாடு பூராவும் வியாபித்து இருந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் அப்படியே அதிமுக மன்றங்கள் ஆயிடுச்சு. ஆனா அதுல அது மாதிரி அவர் திமுகல இருந்து வந்ததுனால வெளியேற்றப்பட்டார். வரல, வெளியேற்றப்பட்டார். அந்த அவரோட சேர்ந்து அங்க திமுக இருந்த பலர் இங்க வந்தாங்க. ஆமா, அதிமுக வந்தாங்க. அங்க இருக்கிற முதல் லீடர்ஸ் எல்லாமே அங்கிருந்து வந்தவங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்தாங்க. ஆனா அது மாதிரி இவருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் புதுசா, அதாவது இவர் எங்க இருந்தும் வரல, இல்லை இவர் சுயம்பு. எம்ஜிஆர் ஒரு எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியில பயணம் செஞ்சுட்டு கருத்து வேறுபாடு காரணமாக அவர் கேள்வி கேட்டு அவரை வெளியேற்றி, அப்போ அவரோட பயணித்த பேர் அவரோட வாக் அவுட் பண்ணி வெளியே வந்து அதிமுகவில் சேர்றாங்க. ஆனால் விஜய் வந்து சுயம்பு மாதிரி எந்த கட்சியிலையும் இல்லை. அவர் அதுக்கு முன்னால் அவர் தான் நான் சொன்னேன்னா ஈ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி டெலிபரேட்டாக. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே நினைக்கிறேன், உள்ளாட்சி தேர்தலில் அந்த மக்கள் இயக்கம் நின்று 110 என்னவோ ஜெயிச்சாங்க. அதனால இன்னைக்கு சீமான் இவ்வளோ 16 வருஷமா அரசியல் பண்ணுறாரு, ஒரு இடத்துல கூட அவரால் ஜெயிக்க முடியல எங்கேயுமே. அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடிமேடாக ரெடி பண்ணிட்டாரு. அதனால் அவங்க இன்னைக்கு அப்படியே நிற்கிறாங்க, தாவேக்காவாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வெளியெல்லாம் போகிறாங்க, இப்போ வராங்க, புதுசாக சேர்றாங்க, அது வேறு விஷயம். ஆனால் கோர் சப்போர்ட் பேஸ் எதிரான்னு சொன்னால் பல லட்சம். இன்றைக்கி அவங்க மெம்பர்ஷிப்பே 1,50,00,000. இப்போ கோடிக்கணக்கில் மெம்பர்ஷிப் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3 கட்சி தாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இப்போ தாவேகா. இது 3 தான் உறுப்பினர் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்கிறது. புரியுதுங்களா? இதான். அதே போல் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி 62,000 பூத் சொச்சம் ஏதோ இருக்குது தமிழ்நாட்டில், வாக்குச்சாவடிகள். இந்த எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் ஆள் இருக்கிற கட்சிகள் 3 தான். இந்த 3 தான். இதுக்கு தான் இப்போ இல்லைன்றாங்க. இவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க சார். அவங்க வந்து நிறைய பேரை போட்டாச்சு. ஒரு பூத்துக்கு 7 பேர் கொண்ட நிர்வாகிகளை போட்டாச்சு. அப்புறம் எங்கேருந்து இல்லாதவங்களேங்க இவங்க பண்ணுற மாதிரியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏங்க, நான் அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக உதாரணம் சொல்கிறேன். விசில் சின்னம் இவங்களுக்கு அலாட் ஆகி 2 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள்லாம் இந்த சின்னம் வரைஞ்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ வந்து கிராஸ் ரூட் லெவலில் கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணுது. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருக்குது.